சோ இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம சேனல் ஓபன் பண்ணி மானிடைஸ் வரை ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வே தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு சேனல் ஓபன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஓபன் பண்ண உடனே உங்களுடைய மைண்ட் தாட் எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதிக வியூஸ் வேணும், அதிக வாட்சர்ஸ் வேணும்னு போகுது. ரொம்ப ரொம்ப கரெக்ட். ஆனால் நீங்க செலக்ட் பண்ற கேட்டகரி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நீங்க செலக்ட் பண்ற கேட்டகரியில தான் உங்களுக்கு அதிக பணம் வரும். சோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய கேட்டகரியை நீங்க செலக்ட் பண்ணுங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் உதாரணம் சொல்றேன், அதை நீங்க கேளுங்க. இப்ப பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க, ரஜினி, விஜய், அஜித், நிறைய பேர் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்க. சோ அது போல சில பெரிய பெரிய கேட்டகரி இருக்கு. சோ அந்த பெரிய பெரிய ஆக்டருக்கு அதாவது சேலரி நிறைய வரும். அது போல நம்மளுடைய யூடியூப்லயும் நல்ல ஹையஸ்ட் கேட்டகரி நிறையவே இருக்கு. லைக் பாத்தீங்கன்னா மணி ரிலேட்டடா போடுற வீடியோஸ்க்குலாம் நிறைய மணி வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட வீடியோஸ், கோடிங், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோடிங், இ-காமர்ஸ், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிசி பிளஸ், ஜாவா, பைத்தான், ட்ரேட்மார்க், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலா எது போட்டாலுமே நீங்க பொட்டன்ஷியலா அதாவது பணம் வரும் பல கேட்டகரி இது போல இருக்கு. சோ இந்த மாதிரி கேட்டகரியில மக்கள் ஒன்ஸ் உள்ள வந்துட்டாங்கன்னா அந்த பணத்தை எப்படி நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில ஃபுல்லா பார்ப்பாங்க. சோ அந்த மாதிரி ஃபுல்லா பார்க்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ரெவன்யூ பாத்தீங்கன்னா ஃபுல்லா நமக்கு கிடைக்கும். அதுக்காக நீங்க வந்து இந்த பிளாக், கோலம், மெகந்தி இந்த மாதிரி கேட்டகரிக்கு பணம் வராதா, சோ நாங்கெல்லாம் வேஸ்டா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா A to Z எல்லாத்துக்குமே வரும். லைக் பாத்தீங்கன்னா பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து பெரிய சேலரி வாங்குவாங்க. அதே மாதிரி லைக் சின்ன ஆக்டர்ஸ்ல நிறைய குறும்படம், நிறைய சின்ன சின்ன படங்கள் வருது. அது போல இந்த சின்ன சின்ன கேட்டகரி இருந்தாலுமே இதுக்கும் பணம் வரும், இதுக்கும் பணம் வரும். ஆனா ஹையஸ்டா பாத்தீங்கன்னா இதுக்குதான் பணம் வரும். ஏன்னா மணி ரிலேட்டடா போற அத்தனை வீடியோக்கும் ஹையஸ்டா பணம் வரும். நல்லா புரிஞ்சுக்குங்க. சோ புதுசா யாராவது சேனல் ஸ்டார்ட் பண்றதா இருந்தா அதிக ரெவன்யூ ஜெனரேட் ஆகுற கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க இந்த மாதிரி கோலம், பிளாக் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி இருந்தாலும் பரவாயில்லை. என்ன ஒண்ணுன்னா குறைவாக பணம் வரும். இப்ப உதாரணம், இந்த பிளாக் சேனல்ல சடனா வியூஸ் குறையுது. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா பிளாக் சேனல்ல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இந்த வீட்ல இருக்கும். சோ இந்த வீட்ல இருக்கிற எல்லாத்தையும் நான் சுத்தி காட்ட போறேன் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போடுவீங்க. நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் கழிச்சு நான் அன்னைக்கு ஒரு வீடியோ சொன்னேன் பாத்தீங்களா அப்படின்னு ஆரம்பிப்பீங்க. சோ புதுசா பாக்குறவங்களுக்கு அன்னைக்கு ஒரு வீடு, சோ அந்த வீடு தெரியாதுன்னா சோ அந்த வீட்டை பத்தி அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்களுடைய சேனல்ல வியூஸ் அப்படியே குறைஞ்சிடும். ஏன்னா போகாது. ஏன்னா அடுத்தடுத்து கொண்டுட்டு போகிறதுக்கு ஸ்டேபிளா இருக்கணும் கண்டென்ட். சோ நீக்கு வந்து நீங்க ஒரு மணி ரிலேட்டடா வீடியோ போட்டீங்கன்னா நாளைக்கு அதே மணி ரிலேட்டடா வீடியோ போடணும். சோ வந்து கனெக்டிவிட்டி இருக்கணும். சோ இன்னைக்கு நான் இதை பண்ணிட்டேன் அப்படின்னுட்டு 5 நாள் கழிச்சு நான் அன்னைக்கு பண்ண பார்த்தீங்களா அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்கிற எந்த ஒரு வீடியோவுமே டிக்ரீஸ்ல தான் போகும் வியூஸ். ஏன்னா புதுசா வரவங்களுக்கு நீங்க அன்னைக்கு என்ன பண்ணீங்கன்னு தெரியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. சோ கேட்டகரி செலக்ட் பண்றதை கத்துக்கிட்டீங்க, வியூஸ் ஏன் போகாதுன்னு ஒரு சின்ன டிப்ஸை கத்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வந்து எப்படி 3 மாசத்தை மானிடைஸ் வாங்கினேன் அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே போல நீங்களும் ட்ரை பண்ணுங்க, 3 மாசத்துல மானிடைஸ் வாங்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றீங்க, டக்குன்னு ஓபன் பண்றீங்க. சில பேர் லோகோ செட்டிங் பண்றீங்க, பேனர் செட்டிங் பண்றீங்க. பல பேர் பண்றது இல்ல. பல பேர் அபவுட் செக்ஷன் எழுதுறது இல்ல. பல பேர் டிஸ்கிரிப்ஷன், டேக், டைட்டில் இதெல்லாம் ஒழுங்கா கொடுக்கறது இல்ல. சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் கொடுக்க தேவையில்லைன்னு. அது எப்பனா நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜில ஒரு லெவலுக்கு போன பிறகு நீங்க எதுவுமே கொடுக்க தேவையில்லை. சோ நீங்க ஸ்டார்டிங் லெவல்ல யூடியூப் சொல்ற ரூல்ஸை கேட்கணும். கேட்டதா கொஞ்சமாவது ரெக்கமெண்ட்ல போகும், கொஞ்சமாவது மேல போகும், ரேங்கிங்ல போகும். சோ நீங்க எல்லாமே கரெக்டா பண்ணணும். சோ நீங்க இது எல்லாமே கரெக்டா பண்ணிட்டீங்க. சோ உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். என்னன்னா ஜஸ்ட் நீங்க யூடியூப் செட்டிங் மட்டும் ஓபன் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா அடுத்தவங்களுடைய கண்டென்ட் தான் ஃபர்ஸ்ட்ல போடுறீங்க. உதாரணம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பிளாக் சேனல் இருக்குன்னா ஆல்ரெடி ஃபேமஸா போயிட்டு இருக்கிற ஒரு பிளாக் சேனல்ல இருந்து ஒரு டயலாக்கை எடுத்து நீங்க அப்படியே போடுறீங்க. சோ இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? சோ நீங்க ஆல்ரெடி ஃபேமஸா இருக்கிற ஒரு சேனலை காப்பி பண்ணி நீங்க ஒரு ஓனர் கிரியேட் பண்ணலாமே தவிர அவங்களுடைய
அவங்களுடைய வாய்ஸோ இல்லைன்னா அவங்களுடைய கிளிப்போ நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி சமயத்துலதான் உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் கொடுப்பாங்க. ஏன் நல்லா புரிஞ்சுக்குங்க. சோ அவங்க பல வருஷமா அவங்க சேனலை க்ரோ பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அவங்களுடைய உழைப்பை நீங்க எடுத்துக்க முடியாது. அதுக்கு தடை தான் இந்த காப்பிரைட் கிளைம். ஒரு பகுதியை மட்டும் நீங்க எடுத்து யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளைம், நீங்க ஃபுல்லா பகுதியை எடுத்து யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு பேரு ஸ்ட்ரைக். சோ காப்பிரைட் கிளைமுக்கும் ஸ்ட்ரைக்குக்கும் யூடியூப்க்கும் சம்பந்தம் கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் தான் சம்பந்தம். சோ நீங்க இந்த வீடியோல ஒரு சின்ன கிளிப்பை எடுத்து போட்டாலும் நான் கிளைம் கொடுப்பேன். ஒருவேளை நீங்க ரொம்ப யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைக் கொடுப்பேன். சோ இந்த மாதிரி நமக்குள்ள நடக்கிற பிரச்சனை தான் கிளைம் அண்ட் ஸ்ட்ரைக். நல்லா புரிஞ்சுக்குங்க. யூடியூப் இதுக்கு என்ன பேர் வச்சிருக்குன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப ரீசன்ட் டேஸ்ல ஒரு ஆக்டரோட மூவி வந்தது, நயன்தாரா அவர்கள் எடுத்திருந்தாங்க. சோ அவங்க நடிச்ச ராணு ரவுடி தான் அந்த கிளிப்ல இருந்து ஒரு சின்ன 3 செகண்ட்ஸ்க்கு எடுத்து போட்டிருந்தாங்க. சரிங்களா? இதுக்கு காப்பிரைட் கிளைம், அதாவது ஏன் என்னுடைய எடுத்து போட்டீங்கன்னு சொல்லிட்டு தனுஷார் அவங்களுக்கு 10 கோடி அபராதம் போட்டாங்க. சோ ஏன் பாத்தீங்கன்னா அந்த மூவி நல்லா போயிட்டு இருக்கு. சரிங்களா? அந்த மூவில இருந்து ஒரு சின்ன கிளிப் எடுத்து போட்டீங்கன்னா உங்க மூவியும் நல்லா போகும். சோ அவங்க நினைச்சாதான் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்க முடியும். ஒருவேளை அவங்க நினைக்கலன்னா அபராதம் கொடுப்பாங்க, இல்லைன்னா டெலீட் பண்ண சொல்லுவாங்க. அதே ப்ரொசீஜர் தான் யூடியூப்லயும் கிளைம் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒருவேளை நீங்க கிளைம் பண்ண மறுத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. சோ மத்தவங்களுடைய உழைப்ப உங்களுக்கு இஷ்டப்பட்டு அவங்க ஓகேனாதான் நீங்க எடுக்கணுமே தவிர அவங்களை அறியாம நீங்க எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு கிளைம் ஸ்ட்ரைக்கா மாறும். நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். உதாரணத்தோட சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு மத்தவங்களோட எடுத்து போடாதீங்க. இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்போ சோனி மியூசிக், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய மியூசிக் சேனல்ஸ் இருக்கு, பெரிய பெரிய சேனல்ஸ். நீங்க என்ன பண்ணலாம், அதுல இருந்து சில கிளிப் எல்லாம் எடுத்து போடுவீங்க. நல்லா புரிஞ்சுதுங்களா? நீங்க அது மாதிரி எடுத்து போடும் போது உங்களுக்கு கிளைம் வந்துருது. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப சோனி மியூசிக்னா அதனுடைய ஓனர் கிட்ட இருந்து பல லட்சங்களை கொடுத்து அந்த மியூசிக்கை வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த சமயத்துல அந்த மியூசிக்ல இருந்து வர அமௌண்ட் அந்த சோனி மியூசிக் மட்டும் தான் போகும். இந்த சோனி மியூசிக்ல வாட்டவர் நிறைய மியூசிக் சேனல் இருக்கு, அவங்களுக்கு மட்டும் தான் போகும். அதுல இருந்து நீங்க ஒரு கிளிப்பை எடுத்துட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பல லட்சம் போட்டு அந்த பாட்டை வாங்கியிருக்காங்க. சோ நீங்க எடுத்து யூஸ் பண்ணும் போது அதுல இருந்து ரெவன்யூ ஷேர் பண்ண சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்க ஷேர் பண்ணலன்னா உங்களுடைய சேனல்ல ஸ்ட்ரைக் அடிப்பாங்க. சோ கண்டிப்பா மத்தவங்களுடைய உரிமை இல்லாத எந்த ஒரு வீடியோவும் உங்க சேனல்ல இருக்கக்கூடாது. நீங்க ஓனா டைலாக்கை கிரியேஷன் பண்ணுங்க, கம்போஸ் பண்ணுங்க, நீங்க ஓனா பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஓனா வருமோ அதை போடுங்க. தொடர்ந்து நீங்க மக்களுக்கு யாரும் பிரதிபலிங்க. அப்படி பிரதிபலிச்சா மட்டுமே இந்த யூடியூப்ல சர்வே பண்ண முடியும். இல்லைன்னா ஸ்ட்ரைக் கிளைம் அப்படியே உங்க சேனல் மானிட்டைசேஷனுக்கு போகாது. இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு யூடியூபரா ஆகணும்னா ஓபனிங் தெரியறது முக்கியம் இல்லைங்க. யூடியூப் சேனல் யார் வேணா ஓபன் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா அதனுடைய செட்டிங் செட் பண்ணணும், மானிட்டைசேஷன் கம்ப்ளீட் பண்ணணும். சோ மானிட்டைசேஷனுக்கு முதல் காரணமே மத்தவங்களுடைய வீடியோ போடக்கூடாது. ஒரு சில வீடியோஸ்ல இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கினீங்களா? அந்த ஒரு சில வீடியோஸ்ல என்னன்னா நம்ம யூடியூப்லயே கொடுத்திருக்காங்க. சோ நம்ம சேனல் எதுக்கு பாத்தீங்கன்னா யூடியூப் டிப்ஸ், யூடியூப் மட்டும்தான். நம்ம சேனல் சற்று கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். முன்னாடி நடக்கிறத இப்பயே நம்ம சொல்லிடுவோம். எல்லாரும் பாத்தீங்கன்னா ரீயூஸ்டு, சால்வ்டு, ரிப்பீட்டட் கண்டென்ட் சால்வ்டு, டிசப்டிவ் பிராக்டிஸ் சால்வ்டு, இந்த மாதிரி தீர்வு தான் போட்டிருப்பாங்க. நம்ம சேனல்ல வரக்கூடாது, அதை தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். சோ உங்க சேனலுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கணும்னா நீங்க சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். சைட்ல காமிக்கிறேன் பாருங்க, இந்த ரூல்ஸ் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணணும். இதுக்குண்டான வீடியோஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன். நிறைய பேருடைய சேனல் ரீசன்ட் டேஸ்ல இந்த காரணத்தினால டெர்மினேட் ஆகுது. சோ மானிட்டைசேஷன் கேன்சல் பண்ணிடுறாங்க. சோ நீங்க யூடியூப்ல சாதிக்கணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ரூல்ஸை தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, மத்தவங்களுடைய கண்டென்ட் நீங்க எடுத்து போடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஃபேர் யூஸ் பாலிசியை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சோ கண்டிப்பா இந்த ஃபேர் யூஸ் பாலிசியும் இந்த சில பாலிசிஸையும் நீங்க கத்துக்கணும். சோ அது எங்க இருக்கு, நம்ம எப்படி போய் பார்க்கணும் சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனலை ஓபன் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் டச் பண்ணிக்கிட்டேன்.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்னுடைய லோகோவை டச் பண்ணிக்கிட்டேன். சோ இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய பிளேலிஸ்ட நான் டச் பண்ணிக்கிட்டேன். இங்க பாருங்க, நல்லா கவனிப்பா பாருங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட்லயே டயர் யூஸ் பாலிசின்னு இருக்கு. இந்த டைட்டில நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சினிமா சாங் எடுத்து யூஸ் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுடைய சேனல்ல நீங்க எவ்வளவு வீடியோ போட்டாலும் யூஸ் இல்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிசப்டிவ் பிராக்டிஸ்னு ஒரு பாலிசி இருக்கு, அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூடியூப் பாலிசி ப்ராப்ளம். சோ இதுல 3 வீடியோ இருக்கு, இத பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ரீயூஸ்டு கண்டென்ட் சொல்யூஷன் இருக்கு, சோ இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் நீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சாவே கண்டிப்பா இங்க சொல்ற இந்த 4 பிளேலிஸ்டும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா யூடியூப்ல இது எல்லாம் பாத்தீங்கன்னா கெட்டது. சோ கெட்டதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் யூடியூப்ல நல்ல வழியில போக முடியும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு நான் சொன்ன பிளேலிஸ்ட கண்டிப்பா நீங்க எந்த வீடியோ பாக்குறீங்களோ இல்லையோ இந்த 4 வீடியோ மட்டும் தயவு செஞ்சு பாருங்க. ஏன்னா உங்களுடைய யூடியூப்ல இந்த அளவுக்கு யாரும் எடுத்து சொல்ல மாட்டாங்க. சோ நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் எல்லா வகையிலும் எடுத்து சொல்லியிருக்கேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல நிறைய பிளேலிஸ்ட் இருக்கு. எந்த டைமிங்ல போடலாம், லைவ் எப்படி போடலாம், நெக்ஸ்ட் ஷேடோ பான்னா என்ன, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய முகம் காட்டாமல் எப்படி வீடியோ போட்டு சம்பாதிக்கலாம். சோ அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு. ஷார்ட்ஸ் வியூஸ் அதிகரிக்க என்ன பண்ணணும், சோ காப்பிரைட் இல்லாத வீடியோ எப்படி எடிட் பண்ணணும், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் வந்தா எப்படி கிளியர் பண்ணணும். வாட் எவர் நீங்க ஜஸ்ட் ஒன் டைம் மட்டும் என்னுடைய பிளேலிஸ்ட வந்து பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த பாலிசிஸ் அத்தனையுமே பாருங்க. தயவு செஞ்சு தேவையில்லாம மத்த சோசியல் மீடியால இருந்து எடுத்து போடுற வீடியோஸ் கிளிப் எல்லாமே ரிஜெக்ட் ஆயிடும். நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாமே ரிஜெக்ட் ஆயிடும். யூடியூப் என்பது ஒரு கிரியேட்டிவ், ஒரு உண்மைக்கு மட்டும்தான். இப்ப இந்த வீடியோவுக்கு மட்டும்தான் ஆட் வந்து பிளே ஆகும், விளம்பரங்கள். இதே வீடியோவை இன்னொரு டைம் போட்டா பிளே ஆகாது, அது டூப்ளிகேட் கண்டென்ட் கொடுத்துருவாங்க. பிகாஸ் இந்த வீடியோல இருந்து சில பேர் கத்துக்கிட்டு இருப்பீங்க, திரும்பவும் உங்களுக்கு இதே வீடியோ வந்து ரெக்கமெண்ட்ல வந்தா பாப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. அந்த மாதிரி சமயத்துல ஆட்சன்ஸ் வந்து எப்படி உங்களுக்கு ஆட் கொடுக்கும்? அப்படி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் டூப்ளிகேட் கண்டென்ட், ரீயூஸ்டு கண்டென்ட், ரிப்பீட்டட் கண்டென்ட், டிசப்டிவ் பிராக்டிஸ் அந்த மாதிரி ரிஜெக்ட் பண்றாங்க. இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய சேனல் குரோவை யாராலுமே தடுக்க முடியாது. ஒருவேளை நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா எப்பவுமே உங்க சேனல்ல நீங்க தேடிட்டே தான் இருக்கணும். இது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பிளேலிஸ்ட போயிட்டு பாருங்க, நிறைய பயனுள்ள விஷயங்கள் இருக்கு. ஸோ அடுத்தடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறையவே நம்ம அப்லோட் பண்ண போறோம். ஸோ உங்களுடைய டவுட் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, மானிட்டைசேஷன் எப்படி அப்ளை பண்ணுவது, டாக்ஸ் எப்படி சப்மிட் பண்ணுவது, நெக்ஸ்ட் பின் வெரிஃபிகேஷன், ஐடென்டி வெரிஃபிகேஷன், பேங்க் டீடைல், இது எல்லாத்துக்குமே வீடியோ இருக்கு. வியூஸ் ஏன் சடனா டிக்ரீஸ் ஆகுது, வியூஸ் ஏன் போகல, பாட்சேஸ் ஏன் வரல, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாட்சேஸ் ஏன் குறையுது, மானிட்டைசேஷனுக்கு என்னென்ன பண்ணணும், காப்பிரைட் வந்தா என்னென்ன பண்ணணும், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸுக்கு காப்பிரைட் வந்தா எப்படி கண்டுபிடிக்கணும், வீடியோவுக்கு காப்பிரைட் வந்தா எப்படி சரி பண்ணணும், A to Z நான் எப்படி அப்ளை பண்ணணும் அது எல்லாமே சொல்லியிருக்கேன். சோ நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டா 3 மாசத்துல மானிடைஸ் வாங்கிட்டேன். இப்ப அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளுமே எனக்கு ஆவரேஜா பாத்தீங்கன்னா 50 ரூபாய், $1, ஒரு நாள் பாத்தீங்கன்னா $2 கூட வந்தது. இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ். இதே சேனல் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல குரோ ஆயிருக்கும். சோ நீங்க வருஷங்கள் ஃபுல்லாமே வியூஸ், வாட்சஸ், சப்ஸ்கிரைபர் தேடி ஓடாதீங்க. டக்குனா கத்துக்கிட்டு நீங்க ஒரு 4 மாசத்துக்குள்ளவே மானிடைஸ் வாங்கிட்டு அதுக்கு அடுத்து போற டேஸ் எல்லாம் பணம் சம்பாதிங்க. சோ அதுக்கு பாத்தீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே சொல்ற ஒரு சேனலை செலக்ட் பண்ணுங்க. சோ எல்லாமே நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. சோ கண்டிப்பா A to Z கண்டிப்பா ஒன்ஸ் மட்டும் நீங்க பிளேலிஸ்ட பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய கமெண்ட பதிவு பண்ணுங்க. சோ அடுத்த வீடியோல நிறைய விஷயங்களை பார்க்கலாம். சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.